வெல்கம் டு நாசிங் ஸ்கில் சேனல். ஐம் கலையரசி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரைட் ஃபுட்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அதை பற்றி பார்க்கலாமா? ஸோ ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஹாட் வாட்டர், நல்லா பாயில்டு வாட்டரை வந்து அதை வார்ம் பண்ணிட்டு அந்த வாட்டரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்? வாக்கிங் பண்ணணும். ஒரு 10 to 30 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் போதும். ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்ல பிரிஸ்க் வாக்கிங் வந்து பண்ணணும். அது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து மீல் வந்து நம்ம லைட்டாக தான் சாப்பிடணும். ஸோ லைட்டாக சாப்பிட்றோன்னா வந்து என்ன எடுத்துக்கணும்? ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு வெஜிடபிள் சூப் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பாயில்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பட்டர் மில்க் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கடுத்து நம்ம வந்து ஜீரா வாட்டர் எடுத்துக்கலாம், சீரக தண்ணீர் எடுத்துக்கலாம். ஸோ சீரக தண்ணி எடுத்துக்கும் போது என்ன ஆகுன்னா அது டைஜஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி நம்ம அதனோட வந்து ஜிஞ்சர் டீ எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டைஜஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கடுத்து நம்ம பண்ண வேண்டியது வந்து ஹைட்ரேஷன். மினிமம் வந்து 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ எடுத்துக்கிறதால வந்து நம்ம அதுவும் வந்து டைஜஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ப்ளஸ் வந்து டாக்ஸின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும். ஸோ அதனால வந்து நம்ம கட்டாயம் வந்து 2 to 3 லிட்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்? தண்ணீர் வந்து எடுத்துக்கணும். ஸோ எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம ஃப்ரைடு ஃபுட் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து உடனே வந்து தூங்கக்கூடாது. ஸ்லீப்பிங் வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து ஓவர் ஈட்டிங். ஓவர் ஈட்டிங் வந்து தொடர்ந்து வந்து சாப்பிட்டே இருக்கக்கூடாது. ஆயிலி ஃபுட்ஸ் வந்து தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. அது வந்து பண்ணணும். அதுக்கடுத்து வந்து நம்ம பண்ண வேண்டியது வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ இதெல்லாம் பண்ணாலும் வந்து என்ன ஆகும்? அது வந்து இன்னும் அதிகப்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து ஓ, பிரச்சனைகளை வந்து உடலுடைய ஆரோக்கியத்தை வந்து இதெல்லாம் வந்து ஸோ ஆல்கஹால் எடுத்துக்கிறது, ஸ்மோக்கிங் பண்ணுறது, ஓவர் ஈட்டிங், ஆயிலி ஃபுட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்டே இருக்கிறது. ஸோ இது உடனே தூங்குறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்டதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுன்னா வந்து இதில் வந்து உடலில் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உடலில் வந்து நோய்களை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் வந்து கட்டாயம் வந்து தவிர்க்கணும். ஸோ எதெல்லாம் வந்து நம்ம இது மாதிரி நம்ம ஃப்ரைட் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்றதால நமக்கு என்னென்ன பெரிய பிரச்சனைகள்லாம் வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேட்டி லிவர். ஸோ லிவரில் வந்து கல்லீரலில் வந்து கொழுப்புடைய அளவு வந்து ரொம்ப அதிகமாகும். அந்த பிரச்சனை வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகரிக்கும். ஸோ பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து ரொம்ப அதிகரிக்கும். அதுக்கடுத்து வந்து வெயிட் கெயின். ஸோ உடல் எடை வந்து அதிகரிக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்பட வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால வந்து ஃப்ரைட் ஃபுட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ரொம்ப முக்கியமானது. எப்பயாவது ஒரு முறை சாப்பிடலாம், ஃபெஸ்டிவல் டைம்ல கொஞ்சமா. அதுவும் குறைவான அளவுக்கு தான் எடுத்துக்கணும். அது ரெகுலரா ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து ஃப்ரைட் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. சாப்பிட நினைச்சா வந்து ஸ்டீம் பண்ணி ஆவியில வேக வச்சு சாப்பிடலாம். ஸோ லைட்டாக வறுத்து சாப்பிடலாம். ஆனால் பொரிச்சு சாப்பிட்றது வந்து நம்ம ரெகுலராக வந்து பண்ணக்கூடாது. ஸோ இது மாதிரி பண்ணுறதால வந்து நம்ம உடலை வந்து நம்ம ஆரோக்கியமாக வந்து வச்சுக்க முடியும். அப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்டோம்னு என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்து வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து வாக்கிங் பண்ணணும். மினிமம் 20 to 30 மினிட்ஸ் வந்து வாக்கிங் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கடுத்து மீல் வந்து ரொம்ப லைட்டாக தான் சாப்பிடணும். வெஜிடபிள் சூப் மாதிரி, பாயில்டு வெஜிடபிள்ஸ் மாதிரி, அப்படின்னா ஃப்ரூட்ஸு, அப்படின்னா வந்து பட்டர் மில்க் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. தண்ணி வந்து மேக்ஸிமம் 3 லிட்டர் வந்து வாட்டர் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறதால வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் வந்து பண்ணணும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், ஜிஞ்சர் டீ எடுத்துக்கலாம், ஜீரா வாட்டர் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது வந்து நம்ம டைஜஷனை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது வரைக்கும் இதை பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். ஃப்ரைட் ஃபுட் எடுத்த உடனே வந்து உடனே தூங்கக்கூடாது. அதுக்கடுத்து ஆயிலி ஃபுட்ஸ் வந்து கண்டினியூஸாக எடுக்கக்கூடாது. ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. ஆல்கஹால் பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ரைட் ஃபுட்டை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணும்போது வந்து உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து இது மாதிரி ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்றதால வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபேட்டி லிவர் வரும், கொலஸ்ட்ரால் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து
நெக்ஸ்ட் வந்து வெயிட் கெயின் ரொம்ப அதிகமாகும்னு சொல்லி பார்த்தோம். இந்த பிரச்சனைலாம் வந்து அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் கூட வரும் இது வந்து சாப்பிட்றதால, ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்றதால. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்து நர்சிங் ஸ்கில் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.